ஸோ அந்த லைன் வந்து நான் ப்ரொடியூசர் என்ன சொன்னேன்னா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட சுப்பிரமணியபுரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நான் ஒரு டைரக்டரை பார்த்தேன். ஹவ் மச் சுப்பிரமணியபுரம் இம்பேக்டட் ஹிம்ன்றது அது நான் தான். ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்போ நம்ம பேசுகிற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிட்ரே பண்ணிட்டாங்க ஆர் தே லெட் மீ டவுன். ஸோ நான் ரொம்ப டவுனாக இருந்த ஒரு டைம் அது. சுப்பிரமணியபுரம் பார்த்துட்டு இருந்தப்போ அந்த எண்டில் அந்த கஞ்சா கருப்பு நினைக்கிறேன் இவர் கத்தி கத்தியை வாங்கிட்டு கொடுக்க மாட்டார். கொடுக்க ஸோ அதை பார்த்தப்போ எனக்கு வைப் ஆச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ்வளோ தான். அப்போ அதான் சொன்னேன், சசிகுமார் அண்ணா வந்து மீட் பண்ணுறப்போ இந்த கதையெல்லாம் சொன்னேன். சொல்லிவிட்டு ஆனால் எண்டில் இயர்ஸ் லேட்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டும்கா அந்த வயரை பிடுங்கி விட்டுட்டு ஹில் வாக் அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சுப்பிரமணியம் கடைசி ஷாட் பார்த்தீங்கன்னா உங்கள் வயரை பிடுங்கி விட்டுட்டு ஹில் வாக். ஸோ எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவ்வளோ ஒரு பழி வாங்குறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அந்த ஷாட் வந்து இட் ஹேட் அ ஹெவி இம்பேக்ட் ஆன் மீ. இட் கேவ் மீ ஹோப், இட் கேவ் மீ ஃபெய்த் இன் ஃப்ரெண்ட்ஷிப் அகைன். நான் வந்து இந்த ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று பண்ணோம் இதுக்கு. அது வந்து அவர் எங்களோட ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு சசிகுமார் அண்ணா அவர் ஷேர் பண்ணியிருந்தாரோ சம்திங் அதன் அதை பற்றி பேசுகிறப்ப தான் நான் ப்ரொடியூசர் இதெல்லாம் சொல்கிறேன். எனக்கு அவர் எவ்வளோ பிடிக்கும், சுப்பிரமணியம் இம்பேக்ட் ஒன்று என்ன அவனுக்கு இவ்வளோ பிடிக்கும் எனக்கு தெரியவே தெரியாது, இரு நான் மீட் பண்ண வைக்கிறேன்னாரு. நான் சொல்கிறேன் இல்லை பர்சனலாக மீட் பண்ண மாட்டேன், ஒர்க்னா மீட் பண்ணலாம். இதில் ஒரு கோச் கேரக்டர் இருக்குது, அதை அவர் பண்ணுறாருன்னா சொல்லுங்கள், அதுக்கு நான் கதை சொல்ல வரேன், பர்சனலாக பார்க்க வேணும். ஹி வாஸ் ஸோ ஸ்வீட் டு சென்ட் அ வாய்ஸ் நோட் டு ப்ரொடியூசர்.